26வது ஸ்லோகம். கேவலம் சேத் பிரியம் ப்ரூயான் ந தே கார்யம் பவிஷ்யதி பருஷம் ச ந வக்தவ்யம் கதாசித் சுபமிச்சதா. கதாசித் சுபம் இச்சதா. உங்களை குஷிப்படுத்துற மாதிரி நான் பேசினேன் அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சுபத்தை ஆக்கிரகிக்கிறவா ஒருபோதும் ரஃப்பான வார்த்தைகளை சொல்லவும் கூடாது. இதெல்லாம் எனக்கு தெரியும். 27வது ஸ்லோகம். யதா ரிபுமுகாத் வாஜ பிரசரந்தி விஷோபமா ததா பிருத்ய முகாநாதா நிஸ்ஸரந்தி கதம் கிரா. உங்களோட சத்ருவாக்குமே இந்த தேவேந்திரன். அவனோட வாயிலேந்து விஷத்துக்கு ஈக்குவலான வார்த்தைகளாக்குமே வந்தது. பிருத்தியனான நான் எப்படி உங்களோட முகத்தை பார்த்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவேன்? சொல்லாம இருக்கிறது எப்படி? சொல்லித்தானே ஆகணும். 28வது ஸ்லோகம். யாத்ரிஷானிஹ வாக்யானி தேனோக்தானி மஹீபதே தாத்ருஷானி ந மே ஜிஹ்வா வக்துமர்ஹதி கர்ஹிசித். மகாராஜாவே, அசுர ராஜாவே, எப்படி இருக்கிற வார்த்தைகள் தெரியுமா அவன் சொன்னான்? அப்படி இருக்கிற வாக்குகள் என்னோட நாக்கிலேருந்து கீழே விழாது. ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தைகளை அந்த தேவேந்திரன் சொன்னான். அதெல்லாம் போய் நீ அவனோட எஜமானன் கிட்ட சொல்லுன்னு வேற சொல்லி அனுப்பி விட்டான். தேவேந்திரன் சொன்ன வாக்குகளை மகிஷனோட முன்னால போய் நின்று சொல்லறதுக்கு தூதனுக்கு பயம். அதனால இப்படி நிறைய நிறைய பீடிகைகள் இங்க போட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார் ஜனமேஜயனுக்கு. 29வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் தஸ்யா ஹேதுகர்பம் த்ரிநாசனா ப்ருஷம் கோபபரீதாத்மா பபூவ மகிஷாசுரா. தூதன் இப்படி எப்படி சொல்லறது அப்படின்னு தயங்கி நிக்கிறத பார்த்துட்டு மகிஷாசுரனுக்கு கோபம் வந்தது. திருண அசனன் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. புல்லுதுங்கிற ஜென்மமாக்குமே எரும மாடு. எரும மாடோட குலத்துல ஜனிச்ச போத்தோடு புத்திரனாயிட்டு ஜனிச்ச மகிஷனுக்கு கோபம் ஜொலிச்சது. சாதாரணமா பசுமாடுகள் ரொம்ப ரொம்ப சாது ஜீவிகளாக்கும். ஆனா இந்த மகிஷாசுரன் அப்படி இல்லை அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் இங்க திருண அசனனா இருக்கிற மகிஷாசுரன் அப்படின்னு இங்க எடுத்து சொன்னது. 30வது ஸ்லோகம். சமாஹூயா ப்ரவீத்யைத்யான் கோபசம்ரக்தலோச்சனா லாங்கூலம் பிருஷ்டதேசேஜ கிருத்வா மூத்ரம் பரித்யஜன். அசுரர்களை கூப்பிட்டு கோபத்தால சுவந்த கண்களோடு கூடி வாலை வளைச்சு முதுகு மேல வச்சுண்டு மூத்திரத்தை சடபடான்னு விட்டுண்டு இந்த அசுரர்கள் கிட்ட அந்த அசுரர்களோட ராஜாவாயிருக்கிற மகிஷன் அதி கடினமான கோபத்தோடு கூடிட்டு இப்படி சொன்ன. 31வது ஸ்லோகம். போ போ தைத்யா,
भो भो दैत्यासुरेन्द्रोऽसौ युद्धकामोऽस्ति सर्वदा बलोद्योगं कुरुध्वं वै जेतव्योऽसौ सुरादमा. டே அசுரர்களே, அந்த தேவேந்திரனுக்கு எப்படியாவது நம்ம கிட்ட யுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கும் ஆசை. அதனால நீங்கள் யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுங்க. அவங்கிட்ட சமரச பேச்சு ஒன்றும் நடக்காது. அவனுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்ததாக்கும். அந்த இந்திரலோகத்தை விட்டு எங்கேயாவது போக சொன்னோம். பாதாளத்துக்கே போகணும்னு ஒன்றும் நம்ம சொல்லலை. அவனை கெட்டியும் போடலை. மனுஷலோகமாக இருக்கிற பூலோகத்துக்கு வேணுமானா கூட அவனால் போயிருக்கலாம். ஆனால் அவன் அகங்காரத்தோடு கூடி பலதும் பேசியிருக்கான். இந்த தூதனோட வாயிலிருந்து அதொன்றும் வரமாட்டேங்கிறது. அதனால யுத்தம் அப்படிங்கிறத செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அந்த சுர அதமன் அப்படின்னா தேவர்களில் ரொம்ப ரொம்ப கெட்டவனாயிருக்கிற அந்த தேவேந்திரனை ஜெயிக்கணும். 32வது ஸ்லோகம். மதக்ரே கோ பவேச்சூரா கோடிஷச்சேத்ததாவிதா ந பிபேம்யேகத காமம் ஹனிஷ்யாம்யத்ய சர்வதா. மத அக்ரே கஹ பவேத் शूरः कोडिशः च तद् तदाविदाः न बिमेमि ஏகதः காமம் ஹனிஷ்யாமி அத்ய சர்வதா. என்னோட முன்னால நிக்கிறதுக்கு தகுதி இருக்கிற வீரன் அப்படிங்கிறது யாராவது உண்டா? ஒரு இந்திரன் கிடையாது. கோடிக்கணக்குக்கு இந்திரர்கள் என்னோட முன்னால வந்து நிக்கட்டும், எனக்கு பயம் இல்லை. இப்ப நான் தன்னந்தனியா போரும் அவனை கொல்லறதுக்கு. நீங்கள் ஆரும் எங்கூட வரணும்னு இல்லை. இருந்தாலும் சொன்னதாக்குமே எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிருங்கோ அப்படின்னு. 33வது ஸ்லோகம். शूर शान्तेष्वसौ नूनं तपस्विषु बलादिका बलकर्ता हि குஹகோலம்பட பரதாரஹிருத். அமைதியாயிருக்கிறவாளோடு முன்னால வீரியத்தையும் வீரிய சூர பராக்கிரமங்களையும், முனிகளோடு முன்னால சக்தியையும் காட்டுற ஏமாத்துக்காரனாயிருக்கிற, ஸ்திரீ லம்படனாயிருக்கிற, அடுத்தவாளோடு மனைவிய அபகரிக்கிற கேரக்டர் இருக்கிறவனாக்கும் அவன் அந்த தேவேந்திரன். அமைதியா எத்தனை பேராக்கும் தபசு பண்ணின்னு இருக்கா. அவளோடு அந்த தப சரியகளை எல்லாம் இல்லாம பண்றதுக்கு இவன் என்னெல்லாம் ஆக்கும் காட்டி கூட்டுவன். என்ன செஞ்சுட்டானாலும் பரவாயில்லை, இந்த சிம்ஹாசனத்துல இருந்து இறங்கக்கூடாது அப்படின்னு உறுதியா வல்லவா உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால இவன் நல்லவனொன்னும் கிடையாது. 34வது ஸ்லோகம். அப்சரோபல சம்மத்தஸ்தபோ விக்னகர கலா சித்ர பிரஹரண பாபோ நித்யம் விஸ்வாசகாதகா. அப்சரசுகளோட பலத்தால அகங்காரத்தோடு கூடி இருக்கான். தபசு பண்றவாளோட முன்னால உருவசி, ரெம்பை, திலோத்தமை இப்படி இருக்கிற அழகிகளையெல்லாம் சொல்லிவிட்டு அவளோடு மனச மயக்கி தபசிலேந்து பிரஷ்டு சம்பவிக்க வைப்பான் இவன். துஷ்டனாக்கம் இவன். டைம் பார்த்து அடுத்தவாளை சீட்டு பண்றவனாக்கும். பாபம் செய்யற வாசனை இவனுக்கு இருக்கு. விசுவாச வஞ்சனையெல்லாம் செய்யறவனாக்கும் இவன். அவன் அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு நான் அங்க ஏறி உட்கார போறேன்.
35வது ஸ்லோகம். நமுஜீர்ஹதோ ஏன கிருத்வா சந்திம் துராத்மனா சபதான் விவிதானாதௌ கிருத்வா பீதேன சத்மனா. ரொம்ப ரொம்ப துஷ்டனாக்கம், பெருங்கள்ளனாக்கம் அவன். முதல்ல பல பல சபதங்கள் காரணம் பலவிதமான காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாக்குமே நமுஜிய சீட்டு பண்ணி இவன் கொன்னது. 36 ஸ்லோகம். நமுஜி அப்படிங்கிற அந்த மாமுனியோடு எலும்ப உடச்சி எடுத்துட்டாக்குமே இவன் கையில வஜ்ராயுதமாயிட்டு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். 36வது ஸ்லோகத்தை பார்க்கிறோமே. விஷ்ணுஸ்து கபடாச்சாரிய குஹக சபதாகர நானாரூபதர காமம் பலகிருத்தம்ப பண்டிதா. அசுரராஜாவான மகிஷன் தேவர்களை பலவிதமான பேச்சுகளால இன்சல்ட் பண்றதையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவேந்திரனை பலவித வார்த்தைகளால இன்சல்ட் பண்ணி கோபத்தை அடக்க முடியாம இப்போ விஷ்ணுவை இன்சல்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. விஷ்ணுவாகட்டும் பலவித ஏமாத்து வேலைகள் எல்லாம் பண்ணற ஏமாத்துக்காரனாக்கும். கோகுலத்துல இந்த கோபிகமாரி வச்சிருந்த வெண்ணையெல்லாம் திருடி திருடி திங்கிறவனாக்கும் அவன். நானாரூபம் தரிச்சுண்டு பல பல அக்கிரமங்களை காட்டுறவனாக்கும். நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுண்டு பலதும் சொல்லறவனாக்கும். 37வது ஸ்லோகம். கிருத்வா கோலாகிருதிம் ஏன ஹிரண்யாட்சோ நிபாதிதா ஹிரண்யகசிபுர்யேன நிருசிம்ஹேன ச காதிதா. இந்த விஷ்ணு பன்னியோடு ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற நம்மளோட பூர்வீகர்களை கொன்னான். நரசிம்ம ரூபத்தை தரிச்சுண்டு ஹிரண்யகசிபுவையும் கொன்னான். இவங்கிட்ட நம்ம பத்திரமா இருக்கணும், ரொம்ப கவனம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 38வது ஸ்லோகம். நாஹம் தத்வசகோ நூனம் பவேயம் தனுநந்தனா விஸ்வாசம் நைவ கச்சாமி தேவானாம் குத்ர கர்ஹிசித். கரம்பனும் ரம்பனும் தனுவோடு புத்திரர்களாக்குமே. அந்த தனு புத்திரர்களை கூப்பிட்டு இங்க மகிஷன் உறுதி சொல்றார். தனு புத்திரர்களாயிருக்கிற என்னோடு முன்னோர்களே, நீங்கள் இப்போ உயிரோட இல்லை, இருந்தா கூட நான் ஒரு விஷயம் சொல்லுறேன். அந்த இந்திரனுக்கு நான் அடிபடிய மாட்டேன் ஒருபோதும். தேவர்களை ஒருபோதும் ஒரு விஷயத்திலையும் நான் நம்பவும் மாட்டேன், இது உறுதி. 39வது ஸ்லோகம். கிம் கரிஷ்யதி மே விஷ்ணுரிந்திரோ வா பலவத்தரா ருத்ரோ வாபினமே சக்த பிரதிகர்த்தும் ரணாங்கணே. விஷ்ணுவோ சக்தனான இந்திரனோ ருத்ரனோ ஆறு வேணா ஆகட்டும், எங்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு ஆறு வேணா வரட்டும், அவளுக்கெல்லாம் என்கிட்ட என்ன பண்ண முடியும்? யுத்த களத்துல என்ன எதிர்க்கிறதுக்கு அவளுக்கு யாருக்காதும் சக்தி இருக்கா? 40வது ஸ்லோகம். த்ரிவிஷ்டபம் கிரஹீஷ்யாமி ஜித்வேந்திரம் வருணம் யமம் தனதம் பாவகம் செய்வ சந்திரசூரியௌ விஜித்யஜா. இந்திரனேயும் வருணனேயும் யமனேயும் குபேரனேயும் அக்னியேயும் சூரிய சந்திரர்களையும் ஜெயிச்சுட்டு நான் சொர்க்கத்தை ஆட்டி படைப்பேன். சொர்க்கத்தை என்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வருவேன். அஷ்டதி பாலகர்களை எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். 41வது ஸ்லோகம்.
യജ്ഞഭാഗഭുജ സർവേ ഭവിഷ്യാമോദ്യ സോമപാ ജിത്വാ ദേവസമൂഹം ച വിഹരിഷ്യാമി ദാനവൈ. യജ്ഞഭാഗം എനിക്ക് കടക്കണം. നമുക്കെല്ലാം യജ്ഞഭാഗം വേണം. இந்த பல பல யஜ்ஞங்களாக்கும் இந்த பூமியில நடக்கிறது. அந்த யஜ்ஞத்தோடெல்லாம் ஒரு பார்ட்டு நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி தேவலோகத்துல போயிட்டு அந்த அமிர்தத்தை குடிக்கணும். அசுரர்களாயிருக்கிற நமக்கு அந்த தேவர்களை ஜெயிச்சு சொர்க்கத்துல சந்தோஷமா உலாத்தனம். 42வது ஸ்லோகம். நமே பயம் சுரேப்யஸ்ச வரதானேன தானவா மரணம் நரேப்யஸ்ச நாரி கிம்மே கரிஷ்யதி. அசுரர்களே, வரம் கிடைச்சதால எனக்கு தேவர்களை பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. புருஷர்களாயிருக்கிற ஆரும் என்ன கொல்ல மாட்டா, புருஷர்களே என்ன கொல்ல மாட்டா. அப்படின்னு இருக்கும்போது பெண்களால என்ன பண்ண முடியும்? 43வது ஸ்லோகம். பாதாள பர்வதேப்யஸ்ச சமாஹூய வரான் வரான் தானவான் மம சைன்யேஷான் குர்வந்து துரிதாச்சரா. ஹே தூதர்களே, பாதாளத்திலேந்தும் பர்வதங்களிலேந்தும் வீர தீரர்களாயிருக்கிற அசுரர்களை கூப்பிட்டு எல்லாரையும் இங்க வர சொல்லுங்கோ. என்னோடு சைன்யத்தோடு தலைவர்களாயிட்டு அப்பாயிண்ட் பண்ணலாம். தேவர்களை பயந்துண்டு அசுரர்கள் எல்லாம் பல இடத்துல போய் ஒளிஞ்சுண்டாக்குமே இருக்கா. பாதாளத்துல ஜலவாயிருக்கா, பர்வதங்களில இருக்கா. அவளை எல்லாம் கூப்பிட்டு நீ பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கோ. என்னோட சைன்யத்தோடு தலைவர்களாயிட்டு அவளை அப்பாயிண்ட் பண்ணலாம். 44வது ஸ்லோகம். ஏகோஹம் சர்வதேவேஷான் விஜேதும் தானவாட்சமா சோபார்த்தம் வசமாஹூய நயாமி சுரசங்கமே. அசுரர்களே, நான் தனியா போரும் இந்த தேவர்களை ஜெயிக்கிறதுக்கு. அதுல எந்த டவுட் ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு அலங்காரமா இருக்கட்டும். தேவர்களுக்கு அசுரப்படைய பார்த்து ஒரு பயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாக்கும். உங்களை எல்லாம் நான் இந்த யுத்தம் பண்ணுற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு உங்களோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு வேண்டாம். தேவர்களுமாயிட்டு யுத்தம் பண்ண அவசியம் கூட இல்லை. நான் எல்லாரையும் இப்படி விரலால நெசுக்கி நெசுக்கி கொண்டு போட்டுவிடுவேன். அதனால ஒரு அலங்காரமாயிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டாக்கும் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன். உங்களை எல்லாம் பார்த்தானா அவளுக்கு கொஞ்சம் பயம் வரும். அந்த பயத்தை பார்த்தானா எனக்கு கொஞ்சம் குஷி ஆகும். முதல்ல அவளோட பயத்தை பார்த்து எனக்கு குஷி படணும். அதுக்கப்புறமா வேணும் அவளை கொல்லறதுக்கு. அதனால நீங்கள் எல்லாம் நல்ல டீம் ஆயிட்டு என் கூட வாங்கோ. 45வது ஸ்லோகம். ஸ்ருங்காப்யாம் ச குராப்யாம் ச ஹனிஷ்யேஹம் சுரான் கில நமே பயம் சுரேப்யஸ்ச வரதான பிரபாவதா. கொம்புகளாலையும் அதே மாதிரி காலில் இருக்கிற குழம்புகளாலையும் சகல தேவர்களையும் நான் இதா கொன்னிடுவேன். வரசக்தி கிடைச்சதால எனக்கு தேவர்களை பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு தேவனும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. 46வது ஸ்லோகம். அவத்யோஹம் சுரகணைரசுரைர்மானவைஸ்ததா தஸ்மாத் சஜ்ஜா பவந்த்வத்ய தேவலோகஜயாய வை. தேவர்களுக்கோ மனுஷாளுக்கோ அசுரர்களுக்கோ என்ன கொல்லறதுக்கு சாதிக்காது. அதனால ரெடியாகுங்கோ. தேவலோகம் நமக்கு இப்பவே நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அந்த இந்திரனை தேவலோகத்தை விட்டு துரத்திட்டு தான் மறுவேலை. 47வது ஸ்லோகம். ஜித்வா சுராலயம் தைத்யா விஹரிஷ்யாமி நந்தனே மந்தார குசுமா பீடா
தேவயோஷித் சமன்விதாः. அசுரர்களே, தேவலோகம் நம்மளோட கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறமா அந்த தேவலோகத்துல இருக்கிற மந்தார குசுமங்கள் தலையில வச்சுண்டு நமக்கு அந்த தேவலோகத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீகளோடு கூடிட்டு அந்த நந்தனம் அப்படிங்கிற பூந்தோட்டத்துல நமக்கு நல்லா சூப்பராயிட்டு நடக்கணும். தேவலோகத்தை நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தானா அந்த தேவலோகத்திலே இருக்கிற விசிஷ்டமான செடி கொடிகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கும். அதே மாதிரி உர்வசி, ரம்பை, திலோத்தமை, மேனகை இப்படி இருக்கிற அப்சர ஸ்திரீகள் எல்லாம் நம்மளோடு சொந்தமாக்கும். அவளோடு கூட கைய கோத்து பிடிச்சுட்டு நமக்கு நந்தனம் அப்படிங்கிற தேவலோகத்துல இருக்கிற பூந்தோட்டத்துல அழகா நடக்கணும். 48வது ஸ்லோகம். காமதேனுபயோத்சிக்தா சுதாபான பிரமோதிதா தேவகந்தர்வகீதாதி நிருத்யலாக்ய சமன்விதா. காமதேனுவோடு பாலில முங்கி குளிக்கணும் நமக்கு. அதே மாதிரி அமிர்தத்தை பானம் செஞ்சு குகிக்கணும். தேவர்கள், கந்தர்வர்கள் இவாளோடு கூடி ஆடி பாடி ரசிக்கணும் இப்படின்னு தன்னோட ஆசைய சொல்லறான் நகிஷன் தன்னோட டீமு கிட்ட. 49வது ஸ்லோகம். ஊர்வஷீ மேனகாரம்பா கிருதாஜீ ஜதிலோத்தமா பிரமத்வரா மகாசேனா மிஸ்ரகேசி மதோல்கடா. உர்வசி, மேனகை, ரம்பை, கிருதாஜி, திலோத்தமை, பிரமத்வரை, மகாசேனை, மிஸ்ரகேசி, மதோல்கடை இப்படி இருக்கிறவா. 50வது ஸ்லோகம். விப்ரசித்தி பிரபுதயோ நிருத்ய கீத விசாரதாः ரஞ்சயிஷ்யந்திவ சர்வான் நானாசவனிஷேவணைः. சர்வான் நானா ஆசவ நிஷேவணைஹி. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தோடு கண்டினியூஷன் ஆயிட்டாக்கும் இந்த ஸ்லோகம். உர்வசி, மேனகை, ரம்பை, கிருதாஜி, திலோத்தமை, பிரமத்வரை, மகாசேனை, மிஸ்ரகேசி, மதோல்கடை, விப்ரஜித்தி இப்படி எல்லாம் இருக்கிறவா இருக்காளே. நிருத்தம், பாட்டு இப்படி இருக்கிற விஷயங்களில ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவாளாக்கும் அவா எல்லாம். அவளெல்லாம் பல தரத்துல இருக்கிற ஆசவங்களை தந்து டானிக்குகளை தந்து உங்களை நல்லா குஷிப்படுத்துவா. அசுரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக்கும் மத்தியம். பாலாழி மதனத்துல பால்கடலிலிருந்து பொங்கி வந்த அந்த மத்தியத்தோடு அதிதேவதைய அசுரர்களுக்காக்குமே பகவான் கொடுத்தது. அதே மாதிரி லக்ஷ்மி தேவிய பகவானாக்கும் ஸ்வீகரிச்சார். அதே மாதிரி பாலாழி மதன சமயத்துல அந்த பாலாழியிலிருந்து உயர்ந்து வந்த விசிஷ்டமான செடிகளை எல்லாம் தேவலோகத்துக்காக்கும் பகவான் கொடுத்தார். ஐராவதம் அப்படிங்கிற விசிஷ்ட ஆணைய தேவலோகத்துக்காக்கும் கொடுத்தது. இதெல்லாம் அந்த பாலாழி மதனம் அப்படிங்கிற அந்த நிகழ்வுல பார்க்க சாதிக்கும். அசுரர்களுக்கு பிரியமானதினாலேயாக்கும் அந்த மத்திய தேவதையா இருக்கிற வாருணி தேவிய அசுரர்களுக்கு பகவான் கொடுத்தது. அதனால இப்ப அந்த அசுரர்கள் சொல்லறா, பலவிதமான மத்தியங்களை தந்து நம்மள இந்த தேவலோகத்தில் இருக்கிற நாட்டிய சிரோமணிகள் எல்லாம் குஷிப்படுத்துவா அப்படின்னு. 51வது ஸ்லோகம். சர்வே சஜ்ஜா பவந்த்வத்ய ரோஜதாம் கமனம் திவி சங்கிராமார்த்தம் சுரை சார்த்தம் கிருத்வா
மங்களமுத்தமம். உடனடியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு எல்லாரும் சந்தோஷத்தோடு கூடிட்டு ரெடியாகுங்கோ. தேவர்கள்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு முதல்ல மங்கள கர்மத்தை செய்யுங்கோ. எந்த தடங்களும் இல்லாம இந்த தேவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மங்கள கர்மத்தை செஞ்சுட்டு நமக்கு இங்க இருந்து கிளம்புறோம். 52வது ஸ்லோகம். ரட்சணார்த்தம் ச சர்வேஷாம் பார்கவம் முனிசத்தமம் சமாஹூய ச சம்பூஜ்ய ஸ்தாப்ய யஜ்ஞே குரும் பரம். எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு முனி சிரேஷ்டனான பார்கவனை கூப்பிட்டு வரவழைச்சு பரம ஆச்சாரியனாயிட்டு பூஜிச்சு குரு பூஜை செய்யலாம் முதல்ல அப்படின்னு இங்க மகிஷன் சொல்றதையாக்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால வியாச உவாச்ச. 53வது ஸ்லோகம். இதி சந்தேஷ்ய தைத்யேந்திரான் மகிஷ பாபதீஸ்ததா ஜகாமத்வரிதோ ராஜன் பவனம் ஸ்வம் முதான்விதா. பாப குணங்கள் இருக்கிற அசுரனோடு குணங்கள் எல்லாம் முத்தி நிற்கிற அந்த மகிஷராஜா இப்படி அசுரர்கள்கிட்ட ஆజ్ఞை புறப்படுவிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்தோடு கூடிட்டு தன்னோடு பவனத்துக்கு போனதாயிட்டு சொல்லிண்டு இந்த பஞ்சமஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிக்கப்படுறது.